6 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு 15 லிட்டர் போட்டுக்கோங்க. ட்ராவலிங் ஃப்ளாஸ்க். இது உள்ளே இருக்கு மியூசியம். இது உள்ள இருக்கு. இந்த பில்டிங்லையா? டேஸ்ட் பாருங்க. சூடா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்புறோம். அதாவது இப்போ ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சு மருந்து இதெல்லாம் சாப்பிட்டு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் ஆகணும்னு சொன்னாப்புல. அதனால் இப்போ நம்ம வந்து வெளியே எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபத்தாவுக்கு போகிறோம். ஃபத்தாவுக்கு போயிட்டு அப்படி ஜாமான் ஆகணும், முடிஞ்சால் தீரா மார்க்கெட்டும் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. அப்படி போயிட்டு எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மேடம் அப்புறம் இந்தோனேஷியாமா 2 பேரும் பார்த்தீங்கன்னா உம்ராவுக்கு போயிருக்காங்க. ஓனரும் போயிருந்தாங்க. போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. 2 நாள் இருந்துட்டு உம்ரா முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. மேடமும் அந்த இந்தோனேஷியா அம்மாவும் 2 பேரும் அங்கே ஹோட்டலில் தான் இருக்காங்க. உம்ராவில் மக்காவில் இருந்துட்டு 10 நாள் கழிச்சு வாரோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போய் இப்போ கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை வருவாங்க இன்ஷா அல்லாஹ். நல்லபடியாக முடிச்சுட்டு வரட்டும். ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி கிளம்புவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போவாங்க. இப்போ நம்ம வந்து இந்தோனேஷியாமா தான் எப்பவும் சமையல் செய்வாங்க. அவங்க செய்யலை இப்போ. ஏன்னா வீட்லேயும் யாரும் இல்லை. ஓனர் வந்து பொண்ணு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவங்க தனியாக உம்ரா போயிட்டு வந்து அவங்க வேறு டூர் போயிருக்காங்க. அதனால் இப்போ வந்து பையனும் மருமக அப்புறம் அவங்க பிலிப்பைன் பொண்ணு இவங்க தான் இருக்காங்க. அப்புறம் அந்த பையன் ஸ்கூல் போடுறவங்கள அந்த பையன் இருக்கான். இப்போ அவனுக்கு மட்டும் தான் இப்போ நான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். காலையில் மத்தியானம் நைட்டு சமையல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுபோக பையனுக்கும் அந்த பிலிப்பைன் பொண்ணு பண்ணுவாங்க. அல்லது கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்குது. கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம காலையிலேயே சரியான மழை பெஞ்சிச்சு. ஒரு நிலப்பாட்டுக்கு வரமாட்டுக்கு. நிலவரம் என்ன நிலவரம்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. கிளைமேட் ஒரு மந்தரமாகவே இருக்குது. அது போக இந்த ஹஜ்ஜு உம்ராவுக்கு வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. இந்த வருஷம் தான் அப்படி நடந்திருக்கு. ஏன்னா இந்த கலவரங்கள் போர் அது இது நடந்தனால அதனால் கூட்டங்கள்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால் நிறைய இப்போ லாஸும் ஆகும். ஏன்னா அந்த இப்போ சுற்றி கடைகள் ஹோட்டலு அவங்களுக்குலாம் லாஸ்ட்லாம் ஆகாது சார். வர வரதான் அதுக்குள்ளேயும் என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயும் ரெடி ஆயிரும் சார். அதுக்குள்ளேயும் சண்டைகள்லாம் நின்றுட்டு அடிஞ்சுன்னா பழைய மாதிரி எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறது, எல்லாருமே புக் பண்ணிலாம் வச்சுருப்பாங்களே. ஹஜ்ஜிக்கு வர்றவங்களுக்கு நிறைய பேர் புக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ளைட்டு விட எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் இந்த சண்டை நின்றுடணும். சண்டை நின்றுட்டுனா இன்ஷால்லா எல்லாமே பழையபடி மாறிடும். சார் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு என்னென்னா உம்ராவை நிப்பாட்டாங்க. சரியா? இனிமேல் உம்ரா விசா வச்சுருக்கவங்க சரி, உம்ராவுக்கு போகிறவங்களும் சரி போக முடியாது. அதே மாதிரி உம்ரா விசாவில் அங்கே இருக்கிறவங்களும் அவங்க ஒரு டேட்டு கொடுத்தாங்க, அந்த டேட்டுக்குள்ளே வந்துடணும். இல்லை நீங்கள் மீதி யாராவது அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகும். அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் அந்த உம்ரா முடிச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெளியே வந்துடுங்க. ஆனால் இனிமேலையும் உம்ராவுக்கு நீங்கள் உள்ளே போக முடியாது. சரியா? ஏன்னா இப்போ ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் உம்ரா யாருமே அலௌடு கிடையாது. இனிமேல் ஹஜ்ஜி விசா வச்சுருக்கவங்க மட்டும்தான் நம்ம இதுக்குள்ளே போக முடியும். இதுக்குள்ளே ஹாபாக்குள்ளே போக முடியும். ஹஜ்ஜி விசா அது போக அந்த மக்காவுக்குள்ளே சுற்றி மக்காவில் வந்து வேலை பார்க்குறவங்க, அந்த ஐடென்டி கார்டு வச்சுருக்கிறவங்க, இல்லைன்னா மக்காக்குள்ளே ஹாபாக்குள்ளே வேலை பார்க்குறவங்க, அந்த துப்புரவு பணியாளர்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அந்த கார்டு வச்சுருக்கணும். கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் உள்ளே அலோடே பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அலோட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா உம்ராவுக்கு வந்து சீசன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் இது வந்து இப்போ ஹஜ்ஜி சீசன். அதனால் ஹஜ்ஜிக்கு யார் ரெடியாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் உள்ளே போங்க, அவங்க மட்டும் உள்ளே இருங்க. மற்றபடி வேறு யாரும் அங்கே உம்ரா விசாவில் இருக்கிறவங்களோ இல்லை உம்ராவுக்கு போகிறவங்களோ யாருமே அங்கே தங்க வேண்டாம், யாருமே அங்கே உள்ளே போக வேண்டாம். சரியா? அப்படி மீறி நீங்கள் போகும் பட்சத்தில் ஃபைனும் உண்டு, ஜெயில் தண்டனையும் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அது போக அந்த நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். உம்ரா சர்வீஸ் வந்து எந்த ட்ராவல்ஸ்னு கேட்டிருந்தாங்க. அந்த ட்ராவல்ஸ் பேர் என்னது? அவங்க பேர் வந்து ஹராமீன் உம்ரா அப்படின்னு சொல்லி அவங்க பேர். அந்த நம்ம ஸ்ரீலங்கா தமிழ் ஹராமீன் உம்ரா அவங்க. நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல பண்ணுறேன். உங்களுக்கு அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் பேசிக்கோங்க. சரியா? நீங்கள் பேசுங்க, அவங்க விவரம் சொல்லுவாங்க. ஓகே? அதுபோக சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் கொடுப்பாங்க. நம்ம வேணா வாங்கிக்கலாம். அப்படிலாட்டும் நம்ம ஏதாவது கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து உம்ரா முடிச்சுட்டு வந்து
ரொம்ப டயர்டாக இருப்போம். வெளியே போய் கடையெல்லாம் தேடி அலைஞ்சு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே உள்ளே கொடுத்துட்டோம். உள்ளே கொடுத்து ஆளுக்கு 15 ரியாலுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. மட்டன் பிரியாணி. சாப்பாடு எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு ஒன்றும் விசேஷமாக தெரியல. சாப்பாடு என்ன எதுக்காண்டி நான் நான் ஆர்டர் போட்டதும் அதுக்காக தான். அதாவது நம்ம போயிட்டு நம்ம அங்கே டயர்டாக போயிட்டு வருவோம், நம்ம அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் தேடிட்டு அலைய முடியாது அப்படிங்கிறக்காண்டி தான் நான் வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்தேன் அவங்களுக்கு. ஆனால் இருந்தாலுமே சாப்பாடு அந்த ஒரு விசேஷமாக இல்லை. சரியா? அதனால் உங்களுக்கு டயர்டாக அதாவது எப்படின்னா, ஆமாம் ஆமாம், வயிற்று பசிக்கு வேணால் சாப்பிட்லாம். தவாப்லாம் பண்ணிட்டு வந்தவங்க ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் எங்களால் அலைய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் இது பண்ணிக்கிறேன், வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் ஹோட்டல்லாம் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள். ஆனால் என்ன, பக்கத்தில் ஹோட்டல் இருக்குன்னா நம்மளுக்கு ரூம் கொடுக்காங்க இல்லையா, அந்த ரூம் பொறுத்து இருக்குது. சரியா? நம்ம ரூம் கொடுக்குறாங்கன்னா அது பக்கத்தில் என்னென்ன கடைகள் இருக்கோ அந்த கடைகளில் சாப்பாடு இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி விடணும். சரியா? நீங்கள் இங்கேருந்து போவீங்க இல்லையா, நீங்கள் இங்கேருந்து போய் உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க இல்லையா, ரூம் கொடுத்த உடனேயுமே கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்து சாப்பாடு ஹோட்டல்லாம் இருக்குதா இல்லையா, ஏன்னா எதுக்கானா இவங்களுக்கு நம்ம இது கொடுக்கணும். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு அந்த ஒரு சூழ்நிலையும் அந்த டைமும் அமையாது. என்ன காரணம்னா, இவங்க இங்கேருந்து போகும்போதே உங்களுக்கு சாப்பாடு வேணுமா என்னன்னு இங்கேருந்து கேட்டுருவாங்க. அதாவது உமராக்கு நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்கன்னா பஸ்ஸில் உட்காரும் போதே உங்களுக்கு கேட்டுருவாங்க யார் யாருக்கு சாப்பாடு வேணும்னு. ஏன்னா அவங்க வந்து இங்கேருந்து ஆர்டர் பண்ணால் தான் அவங்க அங்கேருந்து ரெடி பண்ணி வைப்பாங்க. அதனால அந்த ஒரு இதுவும் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறது, இங்கேருந்து போகும்போது எத்தனை சாப்பாடு வேணும், ஒரு நேரம் சாப்பாடு வேணுமா, என்ன வரும் எது வரும் உங்களுக்கு தக்கன நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு, ஆமாம், அது போக நீங்கள் அங்கே போயிட்டு கூட நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன நீங்கள் அந்த சாப்பாடு ஐட்டங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்டில், மக்காவுக்கு மட்டும்தான் போயிருக்கீங்க, மதினா போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து மதினா போகலை, ஏன்னா அந்த ட்ரிப்பும் வைப்பாங்க. நம்ம மதினா டு மக்காவும் மதினாவும் உண்டு. அது போக மக்கா மட்டும் தனியாக போவாங்க. சரியா? நம்ம வந்து மதினா வந்து போகலை, ஏன்னா டைமிங் வேறு இல்லை. போனாலுமே நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு அது என்ன சொல்லுவாங்க, ஜியாரத் பண்ணுறதுக்கு டைமிங் இருக்காது சுபுக்கு. ஏன்னா இன்றைக்கி கிளம்புனதே ரொம்ப லேட் இந்த வாட்டி போனது. அதாவது என்னென்னா, தூரங்கள் தான் இதுக்கு ஒரே காரணம் வந்து தூரம். ஏன்னா இங்கே நம்ம ஆமாம் 1000 கிலோமீட்டர் நெருங்கிடுது. அப்படிங்கனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னைக்கு எப்போ மத்தியானம் எடுக்கிறாங்கன்னா 4 மணிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆமாம், அதாவது சாயந்தரம் 4 மணிக்கு இவங்க எப்போவுமே சாயந்தரம் 4 மணி ஆக்கிடுறாங்க எடுக்கிறதுக்கு. என்ன காரணம்னா, அந்த வேலைக்கிழமை தானே கூட்டு போகிறாங்க. வேலைக்கிழமை கூட்டு போகிறாங்கன்னா ஏன் 4 மணி ஆகுது அப்படின்னா, நம்ம மக்கள் வந்து வேலைக்கு போகிறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க வேலைக்கு போகிறாங்க. மத்தியானம் வரைக்கும் வேலைக்கு போய்ட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் அவங்க பெர்மிஷன் போட்டு வராங்க வேலைக்கிழமை. சரியா? மத்தியானம் அவங்க வந்து சாப்பிட்டு அங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்பி இந்த பஸ்ஸுக்கு நம்ம பஸ்ஸில் வந்து ஏறுறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆயிடுது. அதனால அவங்க 4 மணிக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? 4 மணிக்கு அவங்க எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மணிக்கிட்ட ஆக்கிடுறாங்க. 5 மணி 6 மணிக்கிட்ட ஆக்கிடுறாங்க. சரியா? ஆனால் 5 மணிக்கிட்ட 5 மணி 5:30க்கு நம்ம ரூமுக்கு வந்தாலுமே அது உடனே கிளம்பி உடனே வந்தால் தான் எங்கே சுபுத்துழுவே நமக்கு கிடைக்கும் ஹாபாவில். மற்ற கொஞ்சம் லேட்டானா கூட சுபுத்துழுவே கூட நமக்கு கிடைக்காது. கரெக்டாக தவா பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே போகிற மாதிரி ஆயிரும். 4 மணிக்கு கிளம்புறோம், 4 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கிட்ட ஆயிடுது நம்ம அங்கே போய் இது பண்ணுறதுக்கு. அதாவது எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுது, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஆயிடுது. சாயந்தரம் சொன்ன மாதிரி 1.5 நாள் ஆயிடுது. சரியா? நம்ம அங்கே போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 நாள் கிட்ட ஆயிடுது. இதில் நம்ம போய் இந்த பஸ்ஸில் போன நம்மளுக்கு அலுப்பு வேறு இருக்கும். சரியா? நம்ம இங்கேருந்து போன உடனே நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது. போன உடனேயும் ரெடி ஆகிட்டு தவா பண்ணுறது தான் நம்ம போவோம். இப்போ தவா பண்ண நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், தவா பண்ணிட்டு போயிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா செம டயர்டாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் நம்ம படுத்து தூங்க தான் நம்மளால் டைம் இருக்குமோ தவிர, நம்ம திருப்பி நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு வந்து வேறு டைங்கள் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதனாலேயே நாங்கள் என்ன செய்யணும், இந்த தடவை சரி வேண்டாம் அப்போ நம்ம உம்ரா மட்டும் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா மதினாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களே இப்போ நம்ம கூட்டு போகிறாங்க இல்லையா, இவங்களே மக்காவும் மதினாவும் கூட்டு போவாங்க, ட்ரிப்பு கூட்டு போகிறாங்க. அதே 3 நாள் தான். இப்போ நம்ம இந்த 3 நாள் வந்திருக்கோம் இல்லையா, இந்த ஹாபாவுக்கு. ஆமாம், உம்ராவுக்குன்ட்டு இப்போ 3 நாள் வந்திருக்கோம் இல்லையா, ஹாபாவுக்கு மட்டும் வந்திருக்கோம் இல்லையா. ஆனால் இப்போ மதினாவுக்கு மக்காவுக்கு மட்டும் நம்ம 3 நாளைக்கு வந்திருக்கோம். மதினாவுக்கு நம்ம போனோம்னா இந்த 3 நாளுக்குள்ளேயே இதையும் முடிப்பாங்க. சரியா? அதாவது எப்படின்னா, இங்கேருந்து போனே இது நம்ம ஜும்மா, அதாவது ஆமாம் தவா முடிஞ்சு ஜும்மா தொழுகை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் கிளம்பிடுவாங்க. வண்டியை கிளம்பிடுவாங்க. இங்கேருந்து மக்காலேருந்து கிளப்பி நேராக இங்கேருந்து நேராக எங்கே என்ன செய்வாங்கன்னா, சுபுத்துலையை கணக்கு பண்ணி போவாங்க. எங்கே? மதினாவுக்கு சுபுத்துலையை கணக்கு பண்ணி போயிட்டு அதுக்கு ரவுலா ஷெரீஃபில், இப்போ வந்து ரவுலா ஷெரீஃப்லலாம் உள்ளே போய் தொழுவுறதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் எடுக்கணும் அதுக்கு. சரியா? அந்த அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்கணும் முதல்ல.
சரி அந்த அப்பாயின்மெண்ட்லாம் கிடச்சி அப்படியே போனாலும் நமக்கு அந்த டைம் நாங்கள் போன தடவை எல்லா அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் போயிருந்தோம். அப்படி இருந்தும் நாங்கள் எங்களால் உள்ளே போக முடியல. அந்த 3 நாள் ட்ரிப்பில் தானே போயிருந்தோம். அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு போனோம். ஆனால் இருந்தாலும் மூடிட்டாங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே போக முடியாதுட்டாங்க. சரியா, போய் வேஸ்ட் ஆகிட்டு, அவ்வளோ தூரம் போய் வேஸ்ட் ஆகிட்டு அப்புறம் வெளியே நின்று தான் தொழுவோம். நாங்கள் வெளியே நின்று போய் தொழுதுட்டு அப்படியே வர்ற வழியில் அப்படியே உள்ள சரியான கூட்டம் இருந்துச்சு. அந்த சரியான கூட்டத்துலையுமே உள்ளே போயிட்டு ரசூலுல்லாஹ்க்கு சலாம் மட்டும் சொல்லிவிட்டு அப்படி கிளம்பி வெளியே வந்துட்டோம். அப்படி கிளம்பி வெளியே வந்துட்டு காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வண்டி கிளப்பிட்டாங்க ரியாத்துக்கு. சரியா, இதில் வந்து என்ன டைமே கிடையாது. மதினாவில் டைமே கிடையாது. மதினாவுக்கு போய் இறங்கியிருக்கோம், உள்ளே போய் ஜாரத் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ரவுலா ஷரீஃபுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம், போக முடியல. அப்படியே வெளியே வந்து அங்கே போய் நின்றுட்டு அவங்கள சலாம் மட்டும் சொல்லிட்டு வெளியே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் அங்கே மதினாவில் எவ்வளோ நேரம் இருந்திருப்போம்னா ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் நின்றுருப்போம். அவ்வளோதான் நமக்கு டைம் மதினாவில். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு டயங்கள் இல்லை. அப்படிங்கிறனால தான் நம்ம மதினாவுக்கு இந்த இடம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இன்ஷால்லா போகணும், மக்காவும் மதினாவும் சேர்த்தால போகணும். ஆனால் அது ஒரு வாரம் ட்ரிப்பு போகிற மாதிரி பார்க்கணும் இன்ஷால்லா. அது வந்து ஊருக்கு என்ன சொல்லுதாம்மா, ஊருக்கு போகிறத ஒட்டி இன்ஷால்லா ஒரு வாரம் ட்ரிப்பு ஓனர்கிட்ட ஒரு வாரம் லீவு கட்டிட்டு அந்த மாதிரி போகலாம். ஏன்னா நம்மளே தான் போகணும். அதாவது இங்கேருந்து இந்த பஸ்ஸில் போயிட்டு மக்காலையோ மதினாலையோ மக்காவுக்கு தான் இது போகும். அதனால் இவங்க மக்காவுக்கு போனதுக்கப்புறம் இவங்கள்ட்ட மக்காவில் போய் நம்ம இறங்கிட்டு நம்ம அங்கேருந்து உம்ராலாம் தாவாப்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு நம்மளே ரூம்லாம் பிடிச்சி இருந்துட்டு அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி மதினாவுக்கு போய் மதினாவில் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு அப்படி வர்ற மாதிரி இன்ஷால்லா பார்க்கணும். அடுத்த தடவை போகும்போது அந்த மாதிரி செய்யணும். அடுத்த தடவை போகும்போது இல்லை, இன்ஷால்லா ஊருக்கு நம்ம என்றைக்கு இங்கே இது பண்ணிட்டு போகிறோமோ அன்றைக்கி அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரம் லீவை ஓனர்கிட்ட கேட்டு போகணும் இன்ஷால்லா. ஹைலில் இருந்தோம். ஹைலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் ஹைலேருந்து. ஆமாம், அப்போ நமக்கு எங்களுக்கு நல்ல நேரம் கிடச்சிச்சு. மதினாலையும் எங்களுக்கு மக்காலையும் எங்களுக்கு டைம் கிடைக்கும், மதினாலையும் டைம் கிடைக்கும். ஒரு கடைக்கு போகணும், வைக்கணும், வாங்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டு வந்தோம். ஆனால் இந்த ரியாத்துலேருந்து போகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த 3 நாள் காண மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. போக மக்கா மதினா போயிட்டு வந்து வேலைக்கு போகிற ஆட்களும் கிளம்பிடுவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒர்க்கிங் டே என்ன. ஆமாம், சனிக்கிழமை நைட்டு வந்து விட்ருவாங்க இல்லையா. சனிக்கிழமை 8 மணிக்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலை இங்கே. ஆமாம், எல்லாருமே வேலைக்கு போய் ஆகணும். அதனால தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் கிளம்பி சனிக்கிழமை நைட்டு இங்கே வந்துடுவாங்க. எங்கள் ரியாத்துக்கு வந்தே ஆகணும். அவங்க சனிக்கிழமை நைட்டு இங்கே வந்தால் தான் ஞாயிற்றுக்கிழமை அத்தனை பேருக்கு வேலைக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலும் வந்துடுவாங்க. சரியா, இப்போ நம்மளுக்குமே அதான். இப்போ நம்ம சனிக்கிழமை நைட்டு வந்தால் தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால அந்த லீவு கணக்கு பண்ணி அவங்க அந்த 3 நாள் கூட்டு போவாங்க. வியாழன் வெள்ளி சனி. ஏன்னா வெள்ளி சனி லீவு. அந்த வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே லீவு போடுறாங்க இல்லையா, அது மட்டும் பெர்மிஷன் போட்டு எல்லோரும் வராங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அது போக நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, உங்கள் நம்பர் தாங்க அப்படின்னு. நம்ம யார்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்பர் வந்து நம்ம இதில் போட முடியாது, நம்ம கமெண்டில். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம சேனலே இருக்குது உள்ளே. சரியா, அந்த சேனலுக்குள்ளே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அதில் வந்து கால் பண்ணுங்கள், அல்லது ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம நம்பர் கொடுக்கலாம். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த டவுட்டு எந்த சந்தேகம்னாலும் நம்ம வந்து பேசிக்கலாம். சரியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ துபாயில் கூட இருந்து ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, காயல்பட்டினம் நான் உங்கள் நம்பர் தாங்க அப்படின்னு. அவங்களுக்கும் சொல்லியிருக்கோம், இன்ஸ்டாகிராம் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தரோம், அல்லது ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், நம்பர் தரோம் அப்படின்னு. இன்ஷால்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, வந்துட்டு கால் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் சந்தேகம்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் உங்கள்கிட்ட இன்ஷால்லா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீரா மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்து காரை பார்க்கிங் இந்த சைடு விட்டுருக்கோம். நம்ம காரை இந்த நிற்கிது, அந்த சைடு கார் நிற்கிது. எய்த்தால் வந்து பார்க்கிங் கிடையாது. பார்க்கிங்னா வண்டி விட்ருக்காங்க, ஆனால் ஃபைன் போடுவாங்க. நோ பார்க்கிங்னே விட்ருக்காங்க, சொல்லியிருக்காங்க போர்டில். அதை மீறியுமே விட்ருக்காங்க. திடீர்னு போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா அப்புறம் தூக்கிட்டு போயிடுவாங்க வண்டியை. அதனால் நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த திருதா போர்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பார்க்கிங் போட்டு இண்டு போட்டு வச்சுருக்காங்க. நோ பார்க்கிங், பார்க்கிங் இல்லை, நோ பார்க்கிங் தான், நோ பார்க்கிங். அதை சொல்லியுமே இந்த மாதிரி நிறைய வண்டிகள் நிற்கிது லைனில். நம்ம உள்ளே போய் பருதா பார்க்க வேண்டியிருக்கு. பருதா பார்த்துட்டு வரும். அது போக நம்ம வந்து தீரா மார்க்கெட் ஷாப்பிங் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கும், பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 30 ரியால் போட்டிருக்காங்க. இந்த ஒரு 30 ரியால் ஃபுல் பிளாக்லேயும் இருக்குது. நல்லா இருக்குது கிளாத்து. ஃபுல் ஜிப்பு வச்சது. என்ன பாருங்க, ஜிப்பு வச்சு இருக்குது. 30 ரியால் இருக்குது. அவ்வளோமே 30 ரியால் தான். இது மட்டும் ரேட்டு கூட, டிசைன் வச்சனால. கித்தனா வே 75 ரியால் 70 70 ரியால். இது நல்லா இருக்குது கிளாத்து.
ஒவ்வொரு மாடல் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு ரேட்டில். இந்த வரைக்கும் இது அவ்வளோமே ஃபுல்லும் பருதா தான். இந்த பீரோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வாங்கிக்கலாம். அதான் வந்து பார்ப்போன்னு வந்திருக்கேன். நம்ம இது இல்லைன்னா இவங்க பியூர் பிளாக் தான் போடணும். லைட்டாக டிசைன் வச்சு கூட போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து சவுதிக்காரங்க இந்த கிளாத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கிளாத்து நல்லா இருக்குது குழு குழுன்ட்டு. இந்த ஃபுல்லாக டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா கடைகள்லையுமே இருக்கும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் டிசைன் வச்சு கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இது ஃபுல்லுமே ஃபர்தா கடை தான். ஃபர்தா, சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கடைகள் வந்து அடைச்சிருக்காங்க. எப்போவுமே அசருக்கு அப்புறம் தான் திறக்கிறதா சொல்கிறாங்க. செண்டு கடைகள்லாம் இருக்குது. இங்கே மியூசியம் இருக்குது. நம்ம வந்து போக முடியல. ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த பாருங்க அவ்வளோ கடையும் அடைச்சிருக்கு பாருங்க. இது உள்ளே இருக்குது மியூசியமு. இதெல்லாம் இருக்கு இந்த பில்டிங்லையா? இதில் அதேமாதிரி இதுவுமே சாயந்தரம் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் வந்தால் பார்க்கலாம். நம்ம இதுக்குள்ளே போனது கிடையாது. சரி நம்ம கிளம்பிடுவோம். தலை வெட்டுற இடம் இதில் தானே இருக்குது. இது அதுவுமே இங்கே தான் இருக்குது. ஆமாம், தலை வெட்டுற இடமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. போன வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோவில் நீரா ஷாப்பிங் சொல்லி நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். சரி போமா அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து சிட்டிக்குள்ள பத்தாவுக்கு போயிட்டு அதெல்லாம் நிற்கும். இங்கேருந்து எத்தனை இது கிலோமீட்டர்? தீரா பத்தா இது கிடையாது, இது தீரா மார்க்கெட்டு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். பத்தா ஏரியா தான். இது இந்த ஏரியா வந்து பத்தா ஏரியா. ஆனால் இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்கிறது, தீரா மார்க்கெட்டு. இல்லை மொத்தத்துலேயே ஃபர்தா வந்து நைஸாக தான் போடணும். ரொம்ப ஆமாம் நைஸாக தான். நைஸாக ரொம்பவும் நைஸாக இருக்காமல் ஓரளவுக்கு இதாக தான் போடணும். ஏன் அப்படின்னா ரொம்ப கனத்தது வந்து ஏன் போடுறாங்கன்னா அந்த குளிர் நேரத்தில் போடுவாங்க. இங்கே குளிர் இருக்கும் இல்லையா, அந்த குளிர் நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா ஃபர்தா வந்து நல்லா கனத்த ஃபர்தா போடுவாங்க. நம்ம ஊருக்கு அது கனத்த ஃபர்தா நம்ம ஊருக்கு தேவை இருக்காது. நம்ம ஊருக்கு செட் ஆகுது. ரோட கிராஸ் பண்ணிட்டா அசால்ட்டாக கிராஸ் பண்ணிட்டா வண்டி எவ்வளோ ஸ்பீடாக வருது பாரு. இல்லை நம்ம ஊருக்கு செட் ஆகாதுங்க. ஏன்னா கனத்த ஃபர்தா தானே. சரி வராது. கிளைமேட் வந்து நம்ம ஊரில் எப்பவும் போல தான் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே குளிரும் வெயிலும் அப்படியே கலந்து வரதுனால குளிர் வர நேரம் வேற ஃபர்தா போட்டுக்கிடுவாங்க இங்கே. ஏன்னா மொத்தத்திலே சவுதியில் வந்து எப்படின்னா குளிருக்கும் வெயிலுக்கும் இவங்க மாற்றி மாற்றி தான் துணியை உடுத்துவாங்க. இப்போ வெயில் நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸு ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தோப்பு போடுவாங்க. சரியா, அதாவது வெயில் நேரத்தில். குளிர் நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா கலரில் போடுவாங்க இது தோப்பு. அந்த கலர் தோப்புமே என்ன ஆகுதுன்னா ரொம்ப நல்லா கனமாக போடுவாங்க அந்த குளிருக்காக. அதே மாதிரி லேடிஸும் என்ன செய்வாங்கன்னா வெயில் நேரங்களில் வந்து நைஸ் ஃபர்தா போட்டுக்கிடுவாங்க. அந்த குளிர் நேரங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கனத்த ஃபர்தாவாக போடுவாங்க அந்த குளிர் தாங்குறக்காண்டி. ஏன்னா நம்ம ஊருக்கு அது தேவை இருக்குது. நம்ம ஊர் எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊர் சொன்ன மாதிரி எப்பவும் போல் ஒரே ஃபர்தா போட்டுக்கலாம். நம்ம காருக்கு வந்தாச்சு. போயிட்டு ஃபர்தாவில் போய் ஜாமான் வாங்கணும்ல, வெட்டி ஜாமான். ஆமாம், சிட்டி ஃப்ளவர் போயிட்டு வேறு எங்கேயும் போகணும்னு சொன்னீங்க. எங்கே போகணுன்னா ஹராஜ் போகணும்னா ஹராஜும் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம்ல இல்லையா? ஹராஜும் போட்டிருக்கோம். அந்த பழைய செகண்ட் ஜாமான்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் போகலான்னு பார்க்கோம். அங்கே போக முடிஞ்சால் போயிட்டு வீட்டுக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டி ஃப்ளவர் வந்தாச்சு. பார்க்கிங் வந்து 5 ரியால். நம்ம 5 ரியால் கேட்டோம்னா அவங்க பார்க்கிங்னு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம வந்து இங்கே சிட்டி ஃப்ளவரில் ஜாமானை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டோக்கனை கொடுத்தா 5 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்கிங் விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறாங்க, இங்கே டிராஃபிக் ஆகிடுது. சிட்டி ஃப்ளவரில் ஜாமான் வாங்குறவங்களுக்கு ரொம்ப இடங்காயிருன்னு சொல்லி இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 5 ரியால் விட்டுட்டு நம்மளுமே இப்போ இங்கே விட்டுட்டு பக்கத்துலலாம் கடைக்கெலாம் போயிட்டு அப்புறம் இங்கே ஜாமான் வாங்கிட்டு அப்படியே நம்ம அந்த டோக்கன் கொடுத்து காசு வாங்கிட்டு தான் ரிட்டர்ன் வருவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம். ட்ரெஸ்ஸு இது ஃபுல்லாக பேகு எல்லாம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, கம்மியான ரேட்டில் இல்லை. ஹேண்ட்பேக்கு இதெல்லாம் 50 ரியாலு. கீழே உள்ளது 100 ரியால் போட்டிருக்காங்க. இந்த பேக்கு மெரூன் இருக்குல்ல, இதெல்லாம் 100 ரியாலும். இது ஃபுல்லாகவே ட்ரெஸ் செக்ஷன். அந்த சைடு பெட்ஷீட்டு. அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா பாத்திரம், சில்வர் பாத்திரம் நம்ம ஊரில் உள்ளது எல்லாமே இங்கே இருக்கும். ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், கொஞ்சம் கூடயும் இருக்கும். பார்த்து வாங்கணும். குக்கரு மெயினாக குக்கர் இருக்கும். குக்கர் ஃப்ளாஸ்க் எவ்வளோ வாங்க? 15 ரியாலாம்.
எத்தனை லிட்டர்? 1 லிட்டரா? ஒன்று அடி எத்தனை லிட்டர்? 500 ml. 1/2 லிட்டர் என்ன? 500 ml. 1/2 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு 15 ரியால் போட்டுருக்காங்க. காட்டுங்க. ட்ராவலிங் ஃப்ளாஸ்க் 2 கப்பும் தராங்க. ம். 2 கப்பு 2 கப்பும் இந்த இது சேர்த்து 15 ரியால்னா? இந்த இதுவும் ஒரு கப்பு, 3 கப்பு, 3வது கப்பு இது. இந்த இதை காட்டுங்க, இப்படி காட்டுங்க. இந்த இருக்கிற இதுவும் முடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அதான் இல்லை, ஒரே இதுதான். மூடியில் தான் லாக் இருக்கு. இது மூடி யூஸ் பண்ண முடியாது, அது மட்டும் தான் மூடியாக யூஸ் ஆகும். அதான் மூடியாக யூஸ் ஆகும், இது மூடியாக யூஸ் ஆகாது. அப்போ பெட்ஷீட் இருக்குது. பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 35 ரியால் போட்டிருக்காங்க. டபுள் இது. சிங்கிள் வந்து 22 ரியால். இந்த இந்த பெட்ஷீட்டு ஒரு ஆள் யூஸ் பண்ணுற மாதிரி. எல்லாம் பார்க்க ஆசையாக தான் இருக்குது, ஆனால் பைசா தான் பட்ஜெட். கலர் தான் இருக்குது, கிரேயும் இருக்குது, கிரே கலர் கருப்பு இருக்குது, கிரேயும் இருக்குது. நமக்கு தேவை இருக்குமா ஃப்ளாஸ்க்கு? வேண்டாமா? அப்போ இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட. அதுக்கு வந்து நம்ம வந்து பின்னாடி நம்ம இந்த இது நகைக்கடை வாங்குறோம்ல, நகைக்கடை இருக்குது பார்த்தீங்கன்னா, நகைக்கடை லைனில் போனீங்கன்னா ஃபுல்லாக பெட்ஷீட் இருக்கும். அங்கே போக முடிஞ்சால் பார்ப்போம், உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக ரேட்டு கூட 72 ரியால். ஏன்னா இது பாருங்க 72 ரியால். ஆனால் இது எத்தனை கிலோ பேர் நெட் வெயிட்டு? நெட் வெயிட் போட்டு போனேன். அதை 3 கிலோ வருமோ? இதில் 6 கிலோவாம். இந்த பாருங்க, இந்த பெட்ஷீட்டு 6 கிலோ. நல்லா சூப்பராக இருக்கும். அது ரேட்டு பார்த்தீங்கன்னா 160 ரியால் போட்டிருக்காங்க. இது போட்டிருக்கோம், நான் வெயிட் போட்டோமா தெரியலையே. வெயிட் போடலையோ? அதான் 4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இது என்னது நாளா? இது ஜெர்சியில் போட்டிருக்கோம். வெயிட் இந்த போட்டு இது வெயிட்டும் இல்லையே. இது இந்த சைட்லலாம் 6 சென்டிமீட்டர் தான் போட்டுருக்கான், சைஸ் போட்டுருக்கான். என்ன சைஸ்ன்னு சொல்லி 4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். வரும். என்ன இது எவ்வளவு? இது 6 கிலோவா? வெயிட் இருக்குல்ல இது. இது 6 கிலோன்னா அப்புறம் இது கம்மியாக தான் வரும். சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காமிப்போம் ஒவ்வொரு ரேட்டு என்ன ரேட்டில் இருக்குது ஜாமான் எல்லாமே. இப்போ வந்து நம்ம அங்கே போய் பார்ப்போமாவே? எங்கே? பெட்ஷீட்டு. சரிவா போ, இங்கே ரேட்டு இது சரியில்லை, வடியா நம்ம அங்கே போய் பார்த்துருவோம். சரி, கீழே போய் ஜாமான் வாங்கிட்டு கிளம்புமா? ரேட்டுக்கு தக்கன பொருளும் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. இங்கே இது எப்படின்னு பார்த்தியா? இல்லையேண்ணே. இது எப்படின்னு பார்த்தியா? அதே கிளாத் தானே பாரு. இது சுமாராக தான் இருக்கு கிளாத். நைஸாக தான் இருக்கு. சரி வேண்டாம். அது 30 கொஞ்சம் இதாக 35 ரியால். 35. அது எவ்வளோ நல்லா இருக்கு, 44 ரூபாய்க்கு. ஆனால் பருதாலாம் இல்லை இங்கே. ட்ரெஸ் இருக்குது, சுடிதாரு, நைட்டி, சாரீ கூட வச்சுருக்காங்க. இங்கே சிட்டி ஃப்ளோர் இருக்காங்க. சுடிதார் இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலேன்றோம் வந்தது பார்த்தீங்களா, மேலேருந்து இப்போ கீழே இறங்கி வந்துச்சு. இது வந்து லேடி செக்ஷன் மேலே பெட்ஷீட்டு அந்த ஐட்டங்கள்லாம் மேலே வச்சுருக்காங்க. இது வந்து ஜென்ஸு, சின்ன பிள்ளைகளுக்குள்ள இந்த விளையாடு ஜாமான், டாய்ஸு. பார்த்தீங்கன்னா சட்டை ஆஃபர் போட்டிருக்காங்க. 29 ரியால் சட்டை வந்து 19 ரியால் போட்டிருக்காங்க. 19 ரியால் அப்படிங்கும்போது நம்ம ஊர் காசுக்கு 472 ரூபா 97 பைசா. 500 வந்துடும். 500 வந்துடும். இது பார்த்தீங்கன்னா மேடின் வந்து நம்ம ஊர் தான், இந்தியா தான் போட்டிருக்கு. எல்லோரும் நினைப்பாங்க ஃபாரின்லேருந்து சட்டை வருது, துணிமணி வருதுன்னு. நம்ம ஊர்லேருந்து தான் இங்கே தெரியாது. இப்போ இந்த சட்டை 30 ரியால். நம்ம வாங்கின சட்டை மாதிரி இருக்குல்ல இது. இது 750 ரூபா. நாளைக்கு போட்டோம்ல அந்த சட்டை எவ்வளோ? 750 ரூபா. 30 ரியால் போட்டால் வந்தால் நம்ம ஊர் காசுக்கு 750 ரூபா. 746 ரூபா. அதான் 750 ரூபா கிட்ட வருது இந்த சட்டை. அப்போது டிஷர்ட்டு எல்லாமே இருக்குது. டாய்ஸு, பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் இருக்குது. விளையாடு ஜாமான் எல்லாம் ஐட்டம் இருக்காங்க. ஆமாம், ஷூ பாருங்க. நம்ம எடுத்தோம்ல அந்த இது இருக்கான்னு வைக்கியா? ட்ராக் பண்ணா இந்த ஷூவும் போட்டிருக்காங்க. 79 ரியால். ஏற்கனவே நம்ம ஷூ வாங்கியாச்சு, இங்கே தான் வாங்கினோம். 89 ரியால். இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் போல தெரியுது. இது ட்ராக் பண்ண பாருங்க. இருக்குடி, கிடக்கு. கிடக்கா? இது பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி ஏற்கனவே நம்ம 16 ரியாலுக்கு இங்கே வந்து வாங்கினோம். நல்லா இருந்துச்சு ரஃபீஸ்க்கு போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்து பனியன் கிளாத்தில் போட்டிருக்காங்க. சுமாராக இருக்குது. 16 ரியால்னா எவ்வளோ ஆச்சு நம்ம ஊருக்கு? 398 ரூபா. அதான் 400 ரூபா வந்துடுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்றும் செட் ஆகலை, எல்லாம் பார்த்தாச்சு. கீழே போயிட்டு திங்ஸை வாங்கிட்டு கிளம்புவோம். அதை கம் 4 ரியால் வாஹித் ஆதி. தேங்காய் திருவி வச்சுருக்காங்க. 4 ரியாலும். லூலில் பார்த்தது வந்து எவ்வளோ? 4 ரூபாயாவே லூலில். இது எடுப்புமா கத்தியா? போக கருவேப்பிலை பாருங்கள், 2 ரியாலும். நம்ம ஊர் கருவேப்பிலை பேக்கெட்டில் இருக்குது.
இந்த திருவியே வச்சுருக்காங்க தேங்காய் எல்லாத்தையும். இஞ்சி பாருங்க, இஞ்சி எவ்வளோ இருக்குன்னு. இந்த கதை என்ன எடுப்போம்ல. இஞ்சிக்கு வந்த விலைவாசி இப்படியே போச்சு. 25 ரியாலா இஞ்சி, 12 ரியால் இருந்துச்சு. பாருங்க ரேட்டு 25 ரியால் போட்டிருக்காங்க. 5 பைசா கம்மி. இது எடுப்போமா? எது எவ்வளோ? 12 12 8 அப்போ வாங்க. ஒரு எடுத்துக்கலாமா? இல்லை ஒன்றும் வாங்க முடியாது போல தெரியுது. வந்து பாருங்கள் முருங்கைக்காய் பாருங்கள், 13 ரியால். 15 ரியால் போட்டது 12 ரூபா 99 பைசா போட்டிருக்காங்க. முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போவோம். மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மாங்காய் அதிசயமாக இருக்குது ஜி, 9 ரியால் போட்டிருக்காங்க. மாங்காய் ஒன்று எடுத்துக்கோ, முருங்கைக்காய் எடுத்துக்கோ. விலை கம்மியாக இருக்குது. பாருங்க வாழைத்தண்டும் இருக்குது. வாழைத்தண்டு யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். கல்லடப்புக்கு நல்லது, ஜூஸ் போட்டு குடித்தா. வேறு என்ன இருக்குது? வெள்ளைப்பூடு பாருங்கள், 4 ரியாலாம் வெள்ளைப்பூடு. 2000 ரூபா இருந்துச்சு, இங்கே 4 ரூபா ஆயிடுச்சு. இஞ்சி பூடெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது போல தெரியுது. இஞ்சி பூடு அரைச்சி வச்சது இருக்குது, அது இல்லை கொஞ்ச நாளைக்கு ஓடும். அதனால் நம்மளுக்கு இஞ்சி டீ எதுவும் போட்டால் தான் இஞ்சி தேவைப்படும். கத்திரிக்காய் 4 ரியாலு 1 கிலோ. கத்திரிக்காயில் எத்தனை ரகம் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கத்திரிக்காய் இருக்கா, ரகமாக இருக்குது. இது ஒரு கத்திரிக்காய், அது ஒரு கத்திரிக்காய், இந்த இருக்குது பச்சை கத்திரிக்காய், வயலட்டு, ஒயிட்டு, இது உருண்டையிலே வயலட்டு. பார்த்தீங்கன்னா ऐसा वाला रिसर्च कोटा वेट कम क्या है, 4 किलो 5 किलो ऐसा वाला। ये कितना भाई? 16 रियाल। 16-60 ரியாலாம் பே. இது டபுள் கிடையாது, சிங்கிள். சிங்கிளா? இல்லை இது டபுள் இருக்கும். இந்த இது ஒர்க் அவுட் வந்து சிங்கிள் தான். இது டபுளும் வரும் இதில். अच्छा आप प्रेसिडेंट की बात कर रहे हैं? ऐसा वाला में छोटा वाला तो ये आता है ना डब्बे में। 2 किलो 3 किलो का ऐसा अरे ऐसा 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 वाला। शुभ रफीस के डालने के लिए। हाँ, एक ये इसमें आता है वो 2 बालक बालिश कवर है, पिल्लो कवर और एक चादर बस। सेट भी मिलता है आपको। नहीं ऐसा वाला में बहुत भारी नहीं है, हल्का वाला पतला वाला। पतला ऐसा वाला में पतला वाला और டபுளுக்கு இது கொஞ்சம் நல்லா பெட்லேயும் விரிச்சிக்கலாம். நல்லா இருக்கா? सिंगल है, போதும்ல? एकदम हल्का है। हाँ। इससे कम और करके थोड़ा दे दो। मोटा चाहिए वो भी है, इससे मोटा वाला चाहिए वो भी है। नहीं मोटा वाला मोटा वाला चाहिए इसमें। इसमें और कलर बहुत है। எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. दो பெட்டுக்கு விரிச்சிக்கலாம், பெட்ஷீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய கடைகள் இருக்குது உள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றுப்பூரில் வந்து ஜாமான் கொஞ்சம் வாங்கணும். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 10 ரியால் உடம்பு. அங்கே கம்மியாக தான் இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு உடம்பு சாமான் இட்லி. அதனால் இங்கே வாங்கிட்டு இங்கே வாங்கியாச்சு. 10 ரியால் பை ராயம் தருது டோரி. கடுகு இல்லை, கடுகு நம்மள்கிட்ட வந்தாச்சு. 2 ரியால் கடுகு. எல்லாமே இங்கே அரைச்சி வச்சுருக்காங்க. மஞ்சள் பொடி, சில்லி பவுட்ரு எல்லாமே, வெங்காய பொடி, அப்புறம் பூண்டு பவுட்ரு, இஞ்சி பவுட்ரு, சாம்பார் மாவு எல்லாமே இருக்குது. भाई 1 किलो कितना है स्पाइसी? 20 रियाल। हाँ मीडियम। ஸ்பெஷல் வந்து 22 28। 1 கிலோ வந்து 28 ரியால் ஸ்பைசி. இது வந்து நார்மல் மீடியம். கிतना 20 ரியால்? 20 ரியாலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் வந்து நம்ம வீட்டில் பொங்கல் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்து இவ்வளோ நேரம் கடைகள்லாம் அலைஞ்சனால சரி பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு, வரும்போது சாப்பிடும்போது மணி எத்தனை 12 மணி இருக்கும்ல. சரின்னு சொல்லி இங்கே ஒரு ப்ரோஸ்ட் வாங்கிட்டோம். ஃபத்தாலே நம்ம அந்த சிட்டி ஃப்ளவர் பக்கத்துலேயே பங்காளி கடை. அது போக அது காட்டுங்க, பீஸ் காட்டுங்க. 12 ரியால் சொன்னாங்க. 2 குப்ஸு கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம வீட்டு பக்கத்துலேயே வாங்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குறது வந்து 22 ரியால். இங்கே எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்கியிருக்கோம். சரி நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. லெக் பீஸ் இருக்கா? ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க. அங்கே வாங்குற மாதிரி தான், நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்குற மாதிரி தான். டேஸ்ட் பாருங்கள். சூடாக இருக்கு, சூடாக இருக்கு. சூடாக இருக்குது. சரி நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? கிளைமேட் வர இன்னைக்கு மூடி நிற்குவாரு மழை வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபத்தாக்கு போயாச்சு. அப்புறம் தீரா மார்க்கெட்டு எல்லா இடம் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் கடைகள் பார்த்திங்கன்னா தீராவில் வந்து ஓப்பன் ஆகலை. அசருக்கு அப்புறம் தான் திறப்பேன் அப்படின்ட்டாங்க. பாதி கடைகள் திறந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபத்தாலையும் நம்ம வந்து சிட்டி ஃப்ளோரில் ஜாமான் வாங்கிட்டோம்.
நம்ம வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மேகமூட்டம் எப்படி நிற்கி பாருங்க. காலையில் ஃபுல்லாக சரியான மழை வேற. அது போக தூசி புழுதி அவ்வளோ போட்டு இது பண்ணி இருந்துச்சு. வண்டி ஃபுல்லாக நாஸ்தியாக தான் இருந்தது. இனிமேல் ஓனர் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இடத்தெல்லாம் கழுவி விடணும். ஏன்னா வீட்லேயும் இப்போ யாரும் இல்லை வேலை. வீட் என்ன சொல்கிறது? ஆமாம். ஏன்னா இப்போ வந்தாங்கன்னா தான் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போய் வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு கழுவி விடலை. இப்போவுமே நல்லா மூடி நிற்கி பாரு ஃபுல்லாகவே. தெரியுதா உனக்கு? நல்லா அந்த நைட்டுக்கு மழை பெய்யும்னு நினைக்கிறேன். மேகமூட்டமும் இருக்குது, அந்த தூசியும் சேர்ந்தாப்புல இருக்குது. நைட்டு மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வண்டியை ஃபுல்லாக திருப்பி சவுதியாக்கிரும். அதான் கழுவி விடலை இடத்த ஃபுல்லுமே. 2 நாள் கழித்து கழுவி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு இந்த தம்பி வேறு ஃபோன் பண்ணிட்டாப்புல. அந்த ஸ்கூல் போகிறாங்கன்னு சொன்னால அந்த பையன் அப்துல் அவனும் ஃபோன் பண்ணி சாப்பாடு வேணும் அப்படின்னாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ போய் கொடுக்க வேண்டியதான் வேலை நம்மளுக்கு. கொடுத்துட்டு நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்க்கணும். அது போக மத்தியானம் இப்போ தான் ப்ரோஸ்ட்டு சாப்பிட்ருக்கோம் நம்ம. அதே வயிறு கம்முன்னு இருக்குது. ஒரு வேளை நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோமா என்ன ஏதுன்னு தெரியல. ரோஸ்ட் மட்டுமா சாப்பிட்ட? வெளியே வந்து இஞ்சி டீ குடிச்சிருக்க, அப்புறம் கேக் வேற சாப்பிட்ருக்க. ஆமாம், எல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிருக்கு. சம்சா வேற போயிருக்கு உள்ள. அதை காட்டலை இல்லை நம்ம இவங்ககிட்ட. நைட்டு சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. சரி பார்ப்போம், மணி 6 ஆகிட்டு. ஆனால் எனக்கு வயிறு ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. எனக்கு கூட வேணும்னு தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ ஓனர் இல்லாதனால நம்மளுக்கு கடைகளுக்கு ஜாமான் வாங்க எதுவுமே போகலை. ஏன்னா அந்த இந்தோனேஷியாவும் இல்லை. அவங்க இருந்தாங்க ஏதாவது சமைச்சிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பையனுக்கு அப்துலுக்கு மட்டும்தான் சாப்பாடுங்கிறனால வெறும் ரைஸும் சிக்கனு ஃப்ரை பண்ணி சாலட் மட்டும் வெட்டி கொடுத்துருவேன் டெய்லி. சாயந்தரத்துக்கு கூட அந்த மக்ரோனா செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது. ஆனால் டிராஃபிக்கு பாருங்கள், சரியான டிராஃபிக்காக இருக்குது. நம்ம வரும்போது 1 மணி நேரம் காட்டுச்சு. வரும்போது உனக்கு இருந்த குரலுக்கும் இப்போ குரல் எவ்வளோ மாறி இருக்கு பாரு. இல்லை நம்ம முதல்ல வரும்போது காலைல வரும்போது உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு குரல். இப்போ வெளியே வந்து உனக்கு சாப்பாடு போல வாங்கி கொடுத்தானா அந்த குரல் சரியாயிட்டு. அப்படி சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இவங்களுக்கு முதல்ல உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, சரியாயிட்டு. இப்போ பழைய அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிட்டு காலையில் இருந்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க குரல் நல்லா இருக்கு. எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியல. அந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. சரி, எப்படினாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஏற்றுக்கிடுவாங்க. கடை சாப்பாடு உள்ளே போனதுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாகுது உடம்புக்கு. என்ன செய்ய? கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடை சாப்பாடு உள்ளே போனால் தான் வாய்ஸே வெளியே வருதான், சவுண்டே வெளியே வருதுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த டிராஃபிக்கை கடந்து வீட்டுக்கு போகிறக்காட்டி நேரம் ஆயிரும். பார்ப்போம், வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூமுக்கு வந்துவிட்டோம். அது போக மத்தியானம் சாப்பிட்டதே நம்மளுக்கு வந்து லேட்டாக சாப்பிட்டனால வயிறு கம்முன்னு இருக்குது. நம்ம படுக்க வேண்டியதான். வேறு வேலைகள் எதுவும் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு வேலைகள் இல்லை. நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். மேடம் வந்தால் தான் இனிமேல் வேலைகள் ஆரம்பிக்கும், டியூட்டி. சரியா? அது போக நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போக நம்ம வீடியோவில் எதுவும் குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அது போக இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் கால் பண்ணி நம்ம நம்பரை வேணால் வாங்கிட்டு எந்த டவுட்னாலும் நம்ம வந்து பேசிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.